மிகச்சிறந்த ஒரு மக்கள் திரள் கூட்டத்தை மிக எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அரியலூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான புரட்சி வாழ்த்துக்கள், பேரன்பு. கூடியிருக்கின்ற பெருமக்களே, உங்களை ஒரு முக்கியமான தலைப்பிலே நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். ஏன் வேண்டும் நாம் தமிழரின் ஆட்சி? கடந்த 60 ஆண்டுகளாக இந்த மண்ணை இருவரும் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கின்றன. ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக. இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த நாட்டை ஆண்டு சுடுகளாக மாற்றியதை தவிர வேறு எந்த சாதனையும் செய்யவில்லை. தெருவுக்கு தெரு சாராய கடைகள் திறந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே குடிகாரர்கள் இல்லை, தமிழ்நாட்டிலே குடி நோயாளிகள் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. சாராயம் என்பது இங்கே தெருக்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு திராவிட கட்சிகள் நம்மை இழுத்து போய் நிறுத்தி இருக்கின்றன. தேர்தல் வந்தால் போதும், நம்மை வாக்கை வாங்குவதற்கு விலை பேசுகின்ற வியாபாரிகளாக திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் வரான். பார்க்கிறப்பயே இப்போ இன்னைக்கு மாலை கீழப்படூர் சின்னசாமி சிலைக்கு மாலை போடுவதற்காக எங்கள் கட்சி உறவுகளோடு நாங்கள் போயிருந்தோம். என் தம்பி செந்தில் நான் சொன்ன மாதிரி காண சகிக்கலைங்க. அந்த சிலை வைக்காமலே இருந்திருக்கலாம். அந்த பெருமகனுக்கு ஒரு மரியாதைனா அந்த சிலையை வைக்காமலே விட்டுருக்கலாம். ஒரு சிலையை வச்சு இந்த மொழிகாக்க தன் உயிரை விட்ட அந்த பெருமகனை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. அது ஒரு சிலையாங்க, அதுக்கு பேர். ஆனால் இந்த மண்ணை சுரண்டி கொடுத்த கருணாநிதிக்கு எங்க பார்த்தாலும் சிலை. பாலத்துக்கு அவர் பேரு, பல்கலைக்கழகத்திற்கு அவர் பேரு, மருத்துவமனைக்கு அவர் பேரு. அவர் மகன் ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேலை தான், எல்லாத்திலையும் தன்னுடைய அப்பம் பேரை வைக்கிறது. ஆனால் இந்த மொழி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை தந்த பெருமகன் ஐயா சின்னசாமிக்கு கீழப்பழூர் பேருந்து நிலையத்திலே அரை அடிக்கு பார்க்க முடியாத அளவுக்கு சிலை. அதுக்கு மாலை போட கூட எங்களால் முடியல. அந்த சின்னசாமியின் தியாகத்தை பயன்படுத்தி தான் திமுக முதலாக ஆட்சிக்கு வருகிறது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வேலையை கீழப்பழூர் பேருந்து நிலையத்தில் திமுக செய்திருக்கிறது. இந்த திமுக ஆட்சி வந்துவிடக் கூடாது, இந்த தொடரக்கூடாது. அண்ணா திமுக என்ற அடிமைகளின் ஆட்சி வரக்கூடாது, தொடரக்கூடாது. நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக படித்த இளைஞர்கள், பண்பான இளைஞர்கள், முதல் தலைமுறையாக அரசியலுக்கு வந்திருக்கின்ற இளைஞர்கள் எந்த போதைக்கும் ஆட்படாமல் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இந்த அரசியல் களத்தில் நிற்கிறோம். எங்க கட்சிக்காரங்களை பாருங்க, திமுக காரங்களை பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. எங்க கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க? கடந்த 4 வருட இந்த திமுக ஆட்சியில் அதிகம் மக்களுக்காக போராட்டம் நடத்திய அமைப்பாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. கடந்த வாரத்தில் கூட எங்கள் உயிர் அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்தார். தென் மாவட்டங்களில் இருக்கின்ற லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருக்கின்ற அந்த கல் இறக்கும் தொழில் அங்கீகரிக்கப்படும். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து மக்களை குடி நோயாளிகளாக மாற்றி இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த கல் இறக்கும் போராட்டம் தான் மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது. உறவுகளே, உண்மையிலே நினைச்சாங்க சீமான் கல் இறக்கும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு, அவர் இந்த பனைமரத்துக்கு கீழே நின்று போய் பசும்பால் போல ஒரு திரவத்தை குடிச்சிடுவார்னு. ஆனா எங்க அண்ணா அப்படி இல்லை, மரத்துல ஏறுறாங்க அந்த ஆளு.
ஏறிட்டான். போய் ஏறி கல் இறக்கி வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் அரசியலே விட்டுடுறோம். திமுகவை சேர்ந்தவனா அண்ணா திமுக சேர்ந்தவங்களோ வேற எந்த கட்சியை சேர்ந்தவங்களோ மர ஏறுறாங்க. ஒரு தலைவன் பாமரர்கள் போல, ஏழை தொழிலாளர்கள் போல, ஏன்னா மக்களின் வழி உணர்ந்தவன், மக்களில் ஒருவன். அப்பேற்பட்ட தலைவன் கல் இறக்கும் போராட்டத்தை செய்து தமிழ்நாட்டு அரசியல் பிறப்பையே அதிர வச்சிருக்கிறான். இப்ப அடுத்த வேலை ஆடு மாடுகளுக்கு மாநாடா. நான் கூட கேட்டேன், அண்ணன் இது என்ன, இது ஆடு மாடுகளுக்கு? தம்பி, இது உங்களுக்கான மாநாடு இல்ல, பல்லாயிரக்கணக்கில் ஆடு மாடை கூட்டி வச்சுட்டு பேச போறேன். மேய்ச்சல் நிலத்தை பறிச்சு வச்சிருக்கிறான். அந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் மேய்ச்சல் நிலத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஆடு மாடுகளை காப்பதற்காக ஒரு போராட்டம், ஒரு மாநாடு. அப்படி ஒரு தலைவன் கனவு காணணும். ஐயா ஸ்டாலினுக்கு என்ன கனவு இருக்கிறது? கருணாநிதிக்கு என்ன கனவு இருந்ததோ அதே கனவு தான் ஸ்டாலினுக்கு. கருணாநிதிக்கு என்ன கனவு இருந்தது? இந்த உலகமே அழிஞ்சாலும் தன் குடும்பம் வாழ வேண்டும், தனக்கு பிறகாக தனது மகன் ஆள வேண்டும். அதுதான் ஸ்டாலினுக்கும். உலகமே அழிஞ்சாலும் தன் குடும்பம் ஆள வேண்டும், தனக்கு பிறகாக தன் மகன் ஆள வேண்டும். திமுக எப்படி ஆயிட்டான்னா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது இன்பாவுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துராதா அப்படின்னு ஏங்குற நிலைமைக்கு மாறிட்டான். ஒரு தேசியத்தின் தலைவனை எங்க தேடுறான்? கோபாலபுரத்தில் தேடுறான். இதை விட வெக்கக்கேடு ஏதாவது இருக்க முடியுமா? கூச்சராச்சம் இல்லாம பாக்கெட்ல வச்சுட்டு அலையிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் படம், கருணாநிதி படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அலைங்கயா. தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை வச்சுட்டு அலைங்கயா, அது கம்பீரம். கீழப்போல் சின்னசாமி படத்தை வச்சுட்டு அலைங்கயா, அது கம்பீரம். ஊரை கொள்ளையடிச்சவங்க படத்தெல்லாம் வச்சுட்டு அலையலாமாங்கய்யா? நான் கேட்கிறேன், திமுக கேட்கிறேன், 2009க்கு பிறகு திமுக குடும்பத்தில் பிறந்த யாரேனும் ஒருவருக்கு திமுக காரர்களே கருணாநிதினு பேர் வச்சிருக்கிறானா? உண்மையா கேட்கிறேன், ஒரு சவாலாவே கேட்கிறேன். கருணாநிதி என்ற பெயரை தன் பிள்ளைகளுக்கு யாராவது அப்பழுக்கற்ற திமுக தொண்டர் வைத்திருக்கிறாரா? சூட்ட மாட்டாங்க. திமுக தெரியுங்க, கருணாநிதினு பேர் வைக்க முடியாது, பள்ளிக்கு அனுப்ப முடியாது. போய் பென்சிலை திட்டு வந்துருவான், பேனாவை திட்டு வந்துருவான், புத்தகத்தை திட்டு வந்துருவான். இந்த பிள்ளைய வந்து கல்லூரிக்கு அனுப்ப முடியாது, களவாணித்தனம் பண்ணி போடுவான். பயப்படுறான், குடும்பம் விளங்காது, பயப்படுறான். ஆனால் தமிழ் தேசிய குடும்பங்கள்ல பாருங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு 2009க்கு பிறகு பிரபாகரன் என்ற பேரு, எத்தனை பிள்ளைகளுக்கு திலீபன் என்ற பேரு, எத்தனை பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயர்கள், எத்தனை பிள்ளைகளுக்கு தமிழரசன் என்ற பேரு. எங்கள் அண்ணன் தமிழரசன் உழவுல மண்ணிலிருந்து பேசுறோம். எத்தனை பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கணும் பேர் வச்சா. ஆனால் இந்த திமுக, அண்ணா திமுக ஒரு பக்கம்னா, அண்ணா திமுக அதுக்கு இணை டஃப் கொடுக்கறான். தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சின்னு பேரு. எதிர்கட்சி எதங்க எதிர்க்கும்? எதையும் எதிர்க்காது. உங்களுக்கு தெரியுமா, திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு கட்சிங்க. உண்மையதான் நான் சொல்றேன். ரெண்டு பேரும் கூட்டணி. உள்ளுக்குள்ள சாராய ஆலை நடத்துவதில் கூட்டணி. திமுக ஆட்சியில இருக்கிறப்ப சசிகலாவுக்கு சொந்தமான மிடாஸ் ஆலையிலிருந்து சரக்க வாங்குதா வாங்கலையா? அண்ணா திமுகவின் பெரிய தலைவர்களுக்கு சொந்தமான சாராய ஆலைகளிலிருந்து திமுக அரசு சரக்கு வாங்குதா வாங்கலையா? அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப திமுக தலைவர்களின் சாராய ஆலையிலிருந்து சரக்கு வாங்குதா வாங்கலையா? இந்த ரெண்டு கட்சி தலைவர்களும் சாராய ஆலையை நடத்தி ஆண்டு ஒன்றுக்கு 48,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். 48,000 கோடி ரூபாய். திமுக அரசு கூட்டம் கூட்டுது. என்ன கூட்டம் கூட்டுது? போன தீபாவளிக்கு நடந்த சாராய அந்த கமிஷன், அந்த வியாபாரம் பொங்கலுக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்க, சரக்கு கொஞ்சம் ஏத்து. நீ சரக்க ஏத்த ஏத்த என்ன பண்ணுது? இளம் வயசுல அவன் பொட்டு பொட்டுன்னு போய் சேர்றான். எதனால போய் சேர்றான்? உடனே சொல்லிடுறாங்க, இந்த கொரோனாவுக்கு ஊசி போட்டாங்கல்ல, அதெல்லாம் நெஞ்சு வலிச்சு எல்லாம் செத்து போறான்னு. நீங்கள் குடிப்பது சாதாரண மது அல்ல உறவுகளே,
கெமிக்கலை ஒன்னா போட்டு தயாரிச்சு விற்கிறான். மக்களை பற்றி எதுவும் நினைக்காத அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. விஷங்களை விற்றுக்கொண்டு அந்த விஷத்தின் மூலமாக எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறான். அரசாங்கம் விஷத்தை விக்குது, அதை வாங்கி சாப்பிடுறான். அதற்கு தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆல்கஹாலா, மக்களின் களைப்பை போக்குவதற்கான மதுவா கள்ள கொண்டு வரணும்னு அண்ணன் சீமான் பேசுறாரு. அது எப்படி கல்லடிக்க கொண்டு வரலாம்? சீமான் வந்து அவர் வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்லு கொடுப்பாரான்னு ஒருத்தர் கேட்க போக, உடனே ஒரு தங்கச்சி என்ன பண்ணிடுச்சு, தான் பெத்த பிள்ளை இடுப்புல வச்சுக்கிட்டு அதுக்கு கல்லு ஊட்டி ஒரு படம், ஒரு வீடியோ காணொளி சமூக வலைதளங்களில் தீயா பரவணிச்சிங்க. பச்சை குழந்தைக்கு கல்லு ஊட்டுற படம். அந்த குழந்தை அவ்வளவு இன்பமா வாங்கி சாப்பிடுது. ஏங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பெரியப்பா சித்தப்பாலாம் நம்மளை அழைச்சிட்டு போயிட்டே கல்லு சாப்பிட்றா, ஒரு மரத்து கல்லு சாப்பிட்றா, ஒரு மரத்து கல்லு சாப்பிட்றா, உடம்பு நல்லா இருக்கும்டா, உறுதியா இருக்கும்டான்னு பேசலையா? கல்லு குடிச்சு செத்தவனா இருக்கான் எங்காச்சும் என் தம்பி கெட்ட மாதிரி. ஆனா சாராயம் குடிச்சு தாலி எடுத்த குடும்பம் ஒவ்வொரு தெருவுக்கு எத்தனை குடும்பம் இருக்கு. அப்போ இதையெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு மாற்று அரசியலுக்கு திரும்பணுங்க. இன்னைக்கும் நினைக்கிறான், இன்னைக்கும் பேசிக்கிறான். மொட்டை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு பெரிய பெரிய கார்ல வந்து இறங்கிக்கிட்டு பாக்கெட்ல எதையோ படத்தை வச்சுக்கிட்டு ஒன்றியம் மாவட்டம்னு போய் பிச்சை எடுத்து நிக்கிறானே தமிழன். இதை விட கேடு கட்டதானே ஏதாவது இருக்கா? எப்படா அவனுக்கு கார் வந்துச்சு, எப்படா அவன் சம்பாதிச்சா யாருக்காவது தெரியுமா? ஒரே ஒரு தடவை தாங்க பிரசிடண்டா இருந்திருக்கிறான், ஒரே ஒரு தடவை. அந்த ஊர்ல அவன் ஊர் தாங்க பெரிய ஊடா, ஒரே ஒரு தடவை பிரசிடண்டா 5 வருஷத்துல மாத்திட்டாங்க. எப்படிங்க? மண்ணள்ளி தின்னுட்டாங்க. இந்த அரியலூர் மாவட்டம் என் தம்பி சொன்னானே புகழ், அழியக்கூடிய மாவட்டம்னு, இந்தியாவில் அழியக்கூடிய மாவட்டம்னு பட்டியல் எடுத்தோம்னா முதல் 5 வருஷத்தில் அரியலூர் மாவட்டம் வந்து நிக்கிறது எப்படி? ஏன்னா இந்த அரியலூர் மாவட்டத்தை முழுக்க சிமெண்ட் எடுத்து சுரண்டி முடிச்சுட்டான். நிலத்தடி நீர் கிடையாது. இன்னும் எல்லாரும் பேசின மாதிரி இன்னொரு 50 ஆண்டுகளில் இந்த அரியலூர் மாவட்டமே இல்லாமல் போயிடும். இந்த பாவத்தை செஞ்சவன் அவன். இந்த பாவத்தை செஞ்சவன் திமுக காரணம், அண்ணா திமுக காரணம் தான். எப்படா வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு மீசையை வச்சுக்கிட்டு எப்படா உங்க ஆய அப்ப முன்னாடி உன் பொண்டாட்டி புள்ளாடி முன்னாடி நிக்கிறீங்க? ஊர் தாலி அறுத்துட்டு எப்படா நிக்கிறீங்க? எப்படி நிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி மனசு வருது? இந்த மக்களை வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளிவிட்டு தாங்கள் மட்டுமே வாழ வேண்டும் என்கின்ற அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக, அண்ணா திமுக என்கின்ற இருவரும் தீய ஆட்சி முறைகளுக்கு முடிவு கட்டதான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வேணுங்கிறோம். எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கும்? தாய்மொழியிலேயே கல்விங்க, தாய்மொழியிலே கல்வி. அதுவும் எது? பட்டப்படிப்பு, மருத்துவ படிப்பு, சட்டப்படிப்பு, எல்லா படிப்புகளும் தாய்மொழியிலே வழங்கப்படும். அது மட்டுமல்ல, விவசாயம் அரசாங்க தொழிலா மாற்றப்படும். அரசாங்க தொழிலா. அதுக்கு அண்ணன் சொல்றாரு காரணம், சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசாங்க ஊழியனா இருக்கலாம், டாஸ்மார்க்ல சாராயம் கட்டிங் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு ஊழியனா இருக்கலாம். ஆனால் அனுதினமும் வயல்வெளியிலே வேர்வை சிந்தி பாடுபடுகிற விவசாயி ஏன் அரசு ஊழியனா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வியை அவர் கேட்கிறார். அப்ப அரசாங்கம் என்ன பண்ணும்? விவசாயிகளை பட்டியல் எடுத்து அவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றும். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும். ஒரு அரசு ஊழியருக்கு என்னென்ன பலன் கிடைக்குதோ அது ஏழை விவசாயிகளுக்கு கிடைக்கும். ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. எடப்பாடி போல, ஸ்டாலின் போல சிந்திச்சா நாடு விளங்குமா? ஆனால் அண்ணன் சீமான் சிந்திக்கிறான். மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன். ஏனென்றால் ஒரு இனத்தின் அழிவை அருகிலிருந்து பார்த்த பெருமகன். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவன் அண்ணன் சீமான். அதனாலதான் பேசுறான். எத்தனை முறை நீ சிறையில தூக்கி போடு, எத்தனாயிரம் வழக்க போடு, யாரையும் அழைச்சிட்டு வந்து அவதூறு பேசு, ஆனா அதையும் தாண்டி அண்ணன் சீமான் நிமிர்ந்து நிக்கிறான்னா அது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவனுள் விதைத்த அறம், வீரம், மாண்பு. அதனாலதான் அண்ணன் உறுதியா நிக்கிறார். என் தம்பி நிக்கிறானே கீர்த்திவாசன், குன்னத்தில் இப்ப பேசினானே என் தம்பி நான சவாலே விடுறேங்க.
குன்னத்திலேயே ஒரு மேடையை போடுவோம். சிவசங்கர் நிக்கிட்டு என் தம்பியை பேச விடுவோம். என் தம்பியை அந்த ஆளு பேச்சில் தோற்கடிச்சிட்டோம். புள்ளி ஒருத்தர என் தம்பி பேசுவான், தோற்கடிச்சிட்டோம். என் தம்பி வேட்பு மனுவே தாக்கல் பண்ண மாட்டான். நாங்க வித்ரா பண்ணிடுறோம். திருப்பி திருப்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க என்ன பண்றாங்க? சட்டமன்றத்தில் போய் மேசையை தட்டுறானுவங்க. கையை கூட தட்டுறது இல்லை, கை வலிக்குமா? இது ஒரு கட்சியாங்க? மேசையை தட்டி நிற்கிறாங்க. மேசையை தட்டிட்டு மக்கள் பிரச்சனை பற்றி பேசியிருப்பானா? மக்கள் பிரச்சனையை என்னைக்காவது எந்த திமுக காரனாவது அண்ணா திமுக காரணம் மக்கள் பிரச்சனையை பற்றி நீ பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு கூட்டம் போட்டா, இப்போ திமுக கூட்டம் இப்போ போட்டா இங்கே நேரம் ஒரு குத்து டான்ஸ் நடந்திருக்கும். மக்களை கூட்டுவதற்காக சாராயம் கோட்டர் பாட்டில் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க. அண்ணா திமுக அதே மாதிரி தான். ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன பண்றோம்? ஒரு மாலை நேர வகுப்பு போல உங்களுக்கு நாங்க வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். படித்த இளைஞர்கள் மேடையில் நின்று பேசுறோம், நீங்கள் நின்று கேட்கறீங்க. இந்த திமுக அண்ணா திமுகவிடமிருந்து இந்த தமிழ்நாடு விடுதலை பெறுவதற்கு ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது. அதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. இந்த இரண்டு கட்சிகளிடமிருந்து நமக்கு விடுதலை வேணும். இதுல நடுவுல புந்து ஆட்டைய போட பார்க்கிறான் பிஜேபி. இன்னொரு பக்கம் இந்த நடிகர் விஜய், அவரை நம்ம பொருட்படுத்த வேண்டாம், அவரே முடிஞ்சிருவார். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கூட அவர் ரசிகர்களோட அவர் பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அவர் நேரம் கிளம்பி திருசா வீட்டுக்கு போயிட்டார். அதனால அவரை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சு விட்டுறலாம். ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே திமுகவோட ஆதித்தமிழர் பிரிவா மாறிடுச்சு. இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அண்ணா திமுக, ரெண்டு கட்சி மேலேயும் ஊழல் வழக்கு இருக்கு. திமுக ஏதாவது கொஞ்சம் முரணானா உதயநிதி மேல வழக்கு பாயும், ஈடி பாயும். 1000 கோடி ஊழல் இருக்கான் டாஸ்மாக்ல மட்டும். 1000 கோடி ஊழல் ஆதாரபூர்வமா. சாராயம் விற்கிறதுல 1000 கோடி ஊழல் இருக்குன்னு இருக்கான். அப்ப அண்ணா திமுக அமைச்சர்கள் மீது ஏற்கனவே ஊழல் வழக்கு. இந்த ரெண்டு ஊழல் வழக்கையும் வச்சுக்கிட்டு மத்திய அரசு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பிஜேபி என்ன பண்றான்? இந்த ரெண்டு கட்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த அரசியல் என்ற இந்த சாக்கடையிலிருந்து ஒரு மாற்று தேவைப்படுதுங்க. படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு சதவீதமா வளர்ந்து நான் 2010 நீங்க நம்புவீங்களா? நான் 2016 நான் தான் கும்பகோணம் தொகுதியோட சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். எனக்கு கும்பகோணத்தில் சொந்த பந்தம் கிடையாது, சாதி கிடையாது, என் ஜாதியே கும்பகோணத்தில் கிடையாது. நான் நின்ன 3000 ஓட்டு வாங்கினேன். கடைசியா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கிற ஓட்டு 20,000 வாக்கு. 1% 8% வந்துட்டோம். அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா நாம் தமிழர் கட்சி மாறி நிக்குது. அப்படி ஒரு வளரக்கூடிய ஒரு கட்சி, நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வாக்களிக்கணுங்க. திருப்பி திருப்பி ரெட்டலைக்கும் உதயசூரனுக்கும் ஓட்ட குத்தி 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 உங்க எதிர்கால தலைமுறை வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு குட்டிச்சோரா மாத்தி, அரசியல்னாலே சம்பாதிக்கிறதுக்கு இடமா மாத்தி, ரோடு போடாம ஆத்துல மண்ணள்ளி மலையை வெட்டி சிமெண்ட் ஆலையை கட்டி சாராயத்தை வித்து, இதுவா அரசியல்? தூய்மையான கனவுகளோடு ஒரு கும்பல் வந்திருக்கிறான். புலவர் கலியபெருமாளை மனசுல ஏந்தி, அண்ணன் தமிழரசனை மனசுல ஏந்தி, தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை மனசுல ஏந்தி, இந்த இனத்திற்காக மொழிகாக்க இறந்து போன தன் உயிரை தந்தா கீழப்பழூர் சின்னசாமி போன்ற லட்சோப லட்ச மாவீரர்களின் கனவை ஏந்தி கொண்டு லட்சிய கனவுகளோடு ஒரு இளைஞர் கூட்டம் உங்கள் முன்னால் திரண்டு நிற்கிறது. உறவுகளே, இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துங்கள், இவர்களை உறுதிப்படுத்துங்கள், இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். சினிமாக்காரனுக்கும் அரசியலை வியாபாரமா மாத்தினனுக்கும் திருப்பி திருப்பி ஓட்ட போட்டீங்க, முடிஞ்சிச்சு கதை. அரியலூர் மாவட்டம் அடுத்த 50 ஆண்டுகளில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். அதற்காகத்தான் ஒரு நாம் தமிழர் கட்சி ஆட்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது. புனித நோக்கங்களை வச்சுக்கிட்டு வருது ஒரு கட்சி. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றை சொல்லணும். ஒரு கட்சிக்கு எல்லாவற்றிலும் ஒரு கருத்து தேவையா இருக்குங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து அமித்ஷாவை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பதில் சொல்லாம அந்த ஆள் ஓடி போயிட்டான். பதில் சொல்லாம ஓடுறான் அந்த ஆளு.
ஆனால் தினம்தோறும் பத்திரிகை ஊடகவியாளர்களை சந்தித்து தினம்தோறும் மக்கள் பிரச்சனைக்கு பேசக்கூடிய தலைவன் தமிழ்நாட்டில் யாரு? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எத்தனை முறை பத்திரிகையாளர்கள் அவர் சந்திச்சிருக்கிறாரு, ஊடகவியாளர்கள் சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் காலை மாலை 2 வேளையும் பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களின் பிரச்சனையை ஊடகத்தில் பேசுகிற மாபெரும் தலைவன் யாரு? உங்களுக்காக பேசிக்கொண்டு தமிழ்நாட்டின் அசலான எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது அண்ணன் சீமான் மட்டும்தான். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அவன் தான் பேசிட்டே இருக்கு. ஒன்னா பாருங்க, திருச்செந்தூர்ல வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு. தமிழ்ல நடத்தலனா திருச்செந்தூர் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் கோட்டையா மாறும். மனித சுவத்தை நான் எழுப்புவேன்னு அண்ணன் சீமான் பேசியிருக்கிறார். என் தம்பி செந்தில்நாதன் வழக்கு போட்டுட்டு வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் போராட்டம், இன்னொரு பக்கம் சமூக களத்தில், மக்கள் களத்தில் போராட்டம். தமிழை வாழ வைக்க வேண்டும், தமிழ் அந்த கோபுர கலசத்திலே ஒழிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில். அப்படி இருக்கணும் ஒரு தலைவன். வேற எந்த கட்சியாவது இதையெல்லாம் பத்தி சிந்திக்குதா? அதிமுக தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தானே. தமிழ் மொழி அழியும் தருவாயிலான நிக்குது. தமிழ் கடவுள் முருகன் இருக்கிற இடத்திலேயே தமிழுக்கு இடமில்லை என்ற அவல நிலை ஏற்பட்டிருக்க அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? திமுக காரன் இதை எதிர்க்கிறான், பிஜேபிக்கு இதை எதிர்க்கிறான். ஆனா அதிமுக நிலை என்ன? எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் எந்த வருத்தமும் படாமல் மீண்டும் மீண்டும் இந்த திமுக அதிமுகவுக்கு காசை வாங்கி ஓட்டு போட்டோம். நம்மை காப்பாற்றுவோர் யாரும் இல்லை. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நடைபெறவிருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் என உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். ஒண்ணும் இல்ல, மழை தான் பெய்யுது, உட்காருங்க. எத்தனையோ மழையை பார்த்துட்டோம். இந்த மழை என்ன செஞ்சிட போகுது? உள்ளுக்குள்ள சாராயம் குடிக்கிறாங்களே, இந்த மழை உடம்பதான் நினைக்கும். உள்ளுக்குள்ள குடலே இருக்கிற சாராயத்தை திமுக அதிமுக ஆட்சி 60 ஆண்டுகளா வித்துக்கிட்டு இருக்கிறான், அதை குடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா மழையில நனைஞ்சா உடம்பு கரைஞ்சி போயிடும், ஓடி ஒளிரும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்றோம்? சாராயத்தை குடிக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சாராய ஆலை அதிபர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய இந்த அரசியல் புரட்சிக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்கினை விவசாய சின்னத்தில் அளித்து இந்த இளைஞர்களை, படித்த இளைஞர் கூட்டத்தை மாபெரும் வெற்றியடை செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டு இந்த தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.